ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திருநிக்கும் கந்தவழி திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் அல்லது மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பிலிருந்து மற்றும் ஒரு காணொலி. இதுவரை ஸ்தானங்கள், பாவங்கள், கிரகங்கள், ராசியினுடைய தன்மைகள், நோயை தரக்கூடிய கிரகங்கள் எது எது, நோயை தரக்கூடிய பாவங்கள் எது எது, அது நீண்ட நாள நோயா அல்லது குறுகிய கால நோயா என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். என்று ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய நோய்கள், ராசி, பாவகம், கிரகங்கள் என்ற ஒவ்வொரு நோய்க்கும் 4 விதமான காரணிகளை பார்த்தோம். தலை சார்ந்த நோய்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் பாவமும் ராசியும், மேசராசி பாவகம் என்று பார்க்கும் பொழுது முதல் பாவம். நோயை தரக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன், செவ்வாய், கண், மேசம், ரிஷபம், மீனம் ராசிகள். பாவம் என்று பார்க்கும் பொழுது 1, 2, 12. கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன், சூரியன், சந்திரன். மூக்கு ரிஷபம். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 2, 3. கிரகம் என்று பார்க்கும் பொழுது புதன், சுக்கிரன், கேது. அடுத்து காது மிதுனம், துலாம், கும்பம், அதாவது காற்று ராசிகள். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 2, 3. கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன், புதன், கேது. அடுத்து தொண்டை மிதுனம், காற்று ராசி, முதல் ராசி. பாவகம் என்று பார்க்கும் பொழுது 3ஆம் பாவம். கிரகம் என்று பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களை தருகிறார். பேச்சு என்று பார்க்கும் பொழுது ரிஷபம், மிதுனம். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் பாவகம். இதை செயல்படுத்தக்கூடிய தன்மை என்று பார்க்கும் பொழுது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. அடுத்து ஊமை. அனைத்து லக்ன ராசிகளுக்கும் பொருந்தும். பாவம் என்று பார்க்கும் பொழுது 2, 7. சந்திரன், பேச்சு, நாக்கு, புதன். பற்கள் என்று பார்க்கும் பொழுது அனைத்து லக்ன ராசிகளுக்கும் பொருந்தும். பாவம் என்று பார்க்கும் பொழுது 2, 7. செவ்வாய் பல்லின் பலம், சனி, ராகு, கேது பல்லின் பலகீனம், சுக்கிரன் பல்லின் அழகு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தைராய்டு. ரிஷபம், விருச்சிகம் பாதிக்கப்பட்ட நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மேனம். பாவம் என்று பார்க்கும் பொழுது 2, 8. கிரகம் என்று பார்க்கும் பொழுது சந்திரனும் சுக்கிரனுமான நீர்க்கிரகங்கள். மனநோய் அனைத்து ராசிகளுக்கும் மேற்கொள்ளும். பாவம் என்று பார்க்கும் பொழுது 1, 5. சந்திரன், கேது, சந்திரன், சனி, சந்திரன், ராகு. இது மட்டுமல்லாமல் பாபக்கிரகங்களில் தொடர்பு கொண்டு புதனும் மற்றும் சந்திரன் சேர்க்கை அல்லது புதனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் அமையும் பட்சத்தில் இந்த மனம் சார்ந்த நோய்களை சுலபமாக தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து இதயம் என்று பார்க்கும் பொழுது கடகம், சிம்மம், தனுசு. பாவகம் என்று பார்க்கும் பொழுது 4 மற்றும் 5. கிரகம் என்று பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன், சனி. இவர்களே இதயம் சார்ந்த நோய்களை தருகிறார். அடுத்து காமாலை என்று பார்க்கும் பொழுது ரிஷபம், கன்னி, மகரம். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 5. காரக கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய், சந்திரன். காச நோய் மிதுனம், கடகம். பாவகம் 3, 4. தரக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும்போது சனி, புதன், ராகு, கேது. பக்கவாதம் மேசம் மற்றும் காற்று ராசிகள். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 1,
கிரகம் என்று பார்க்கும்பொழுது செவ்வாய், புதன், சனி. புற்றுநோய் அனைத்து லக்னங்களுக்கும் ராசியினருக்கும் ஏற்படக்கூடியது. பாவகம் என்று பார்க்கும்பொழுது 1, 6 சம்பந்தப்படும் பொழுது. கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது குரு, ராகு, சூரியன். இது மட்டும் இல்லாமல் குரு, செவ்வாய், சூரியன். மார்பக புற்றுநோய் மிதுனம், கடகம் 3, 4 பாவங்கள். கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சனி, புதன், ராகு, கேது. தோல் புற்றுநோய் காற்று ராசிகள் 4, 6, 8, 12 சனி சம்பந்தப்படுதல். எலும்பு முறிவு மிதுனம், கடகம் 4, 6, 8, 12 பாவங்கள் தொடர்பு. செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களே இந்த எலும்பு முறிவு தருகிறார்கள். வெண்குஷ்டம் என்று பார்க்கும் பொழுது கும்பம். பாவகம் என்று பார்க்கும்பொழுது 1, 2, 12 கிரகம் என்று பார்க்கும்பொழுது புதன், சந்திரன். குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சிம்மம், கன்னி 5, 6, 8 பாவங்கள். குரு, சந்திரன் தொடர்பு. பெருங்குடல் சிம்மம். பாவகம் என்று பார்க்கும்பொழுது 5, 6, 8 கிரகம் என்று பார்க்கும்பொழுது குரு, சந்திரன். சிறுகுடல் கன்னி. பாவகம் என்று பார்க்கும்பொழுது 5, 6, 8 கிரகம் என்று பார்க்கும்பொழுது குரு, சந்திரன். மலக்குடல் விருச்சிகம். பாவகம் என்று பார்க்கும்பொழுது 6, 8 குரு, சந்திரன், சனி, செவ்வாய் சேர்க்கை. இவர்கள் மலக்குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவை தருகிறார்கள். அல்சர் சிம்மம், கன்னி. பாவகம் என்று பார்க்கும்பொழுது 5, 6 கிரகம் என்று பார்க்கும்பொழுது சந்திரன், சனி, ராகு, கேது. அம்மை மேசம், சிம்மம், தனுசு, கும்பம் 1, 5, 9 பாவங்கள். சூரியன், செவ்வாய், ராகு. இடுப்பு வலி சிம்மம், கன்னி, துலா. பாவகம் என்று பார்க்கும்பொழுது 6, 11 கிரகம் என்று பார்க்கும்பொழுது சூரியன், புதன். மாத விளக்கு நீர் ராசிகள். பாவகம் என்று பார்க்கும்பொழுது 7, 8 இதை தரக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சந்திரன், செவ்வாய். கர்ப்பப்பை பிரச்சனை நீர் ராசிகள் விருச்சிகம். பாவகம் என்று பார்க்கும்போது 7, 8 கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன், சந்திரன் இவர்களோடு சனி, ராகு, கேது சம்பந்தப்பட அதிக பாதிப்புகள் ஏற்படுகிறது. சிறுநீரகம் என்று பார்க்கும் பொழுது துலாம், விருச்சிகம் நீர் ராசிகள் 7, 8 பாவங்கள். சந்திரன், சுக்கிரன், ராகு. சிறுநீர்ப்பை நீர் ராசிகள் துலாம், விருச்சிகம், கடகம். பாவங்கள் என்று பார்க்கும் பொழுது 4, 7, 8 சந்திரன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் இந்த தொந்தரவை தருகிறது. அடுத்து வாயு பிரச்சனைகள் காற்று ராசிகள் 3, 7, 11 புதன், ராகு, குரு, சனி. விரைவீக்கம் விருச்சிகம் சார்ந்தது. 6, 8 பாவங்கள் சார்ந்தது. சனி, ராகு, கேது சார்ந்தது. முதுகு வலி கன்னி, சிம்மம் 6, 10 தொடர்பு. சூரியன், புதன் இந்த நோயை தருகிறது. தூக்கமின்மை அனைத்து ராசிகளும் அனைத்து பாவங்களும். ராகு, கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் மற்றும் சந்திரன் மற்றும் புதன் சார்ந்த உறவுகள். பால்வினை நோய்கள் துலாம் மற்றும் நீர் ராசிகள் 7, 8 புதன், சுக்கிரன், செவ்வாய். குழந்தை பேறு சந்திரன் என்ற ராசிகள். குழந்தை பேறு தடுப்பது நீர் ராசிகள் சனி, ராகு, கேது. குறைப்பிரசவம் 8, 12 பாவாதிபதிகள் 8, 12 உள்ள கிரகங்கள். குழந்தை பேறு கொடுப்பது சூரியன், குரு. நீர்க்கட்டிகள் கடகம், விருச்சிகம். பாவகம் 7, 8 சந்திரன், ராகு, கேது இவர்களே இதை தருகிறார்கள். சர்க்கரை நோய் அனைத்து ராசிகளும். பாவகம் என்று பார்க்கும் பொழுது 5, 8, 12 குரு, சுக்கிரன், சனி. ஆண்மை குறைவு அனைத்து ராசிகளும். ஆண்மை பலம் பெறக்கூடிய அல்லது தரக்கூடிய தன்மையுள்ள சுக்கிரனும், செவ்வாயும். ஆண்மை குறைவு புதன், சனி, கேது. காக்காய் வலிப்பு மேச ராசி மற்றும் மேச லக்கணம். பாவகம் என்று பார்க்கும்பொழுது 1, 6 சந்திரன், சனி, புதன் இக்கிரகங்களோடு கேது சம்பந்தப்பட்டால் அதிக பாதிப்புகளை தருகிறது. தண்டுவடம் துலாலக்கணம் அல்லது துலாம் ராசி 7ஆம் பாவம். சூரியன், புதன், சனி. விலங்கு பூச்சிக்கடி அனைத்து ராசிகளும். 2, 6 சனி, ராகுனுடைய தொடர்பு. நாய்க்கடி அனைத்து ராசிகளும். 4, 6 சுக்கிரன், கேதுனுடைய தொடர்பு. பாம்பு கடி அனைத்து ராசிகளும். 6ஆம் பாவம் தொடர்பு சுக்கிரன், ராகு மற்றும் இதற்கு திரிகோணங்களில் அல்லது கேந்திரங்களில் ராகு. தண்ணீர் கண்டம் நீர் ராசிகள் 6, 8, 12 சந்திரனும், சுக்கிரனும். மூட்டு வலி மகரம், கும்பம் 10, 11 ராசிகள் சனி, சுக்கிரன். விபத்து எலும்பு முறிவு அனைத்து ராசிகளும். 4, 6, 8, 12 சனி, ராகு, கேது, செவ்வாய் இவர்கள் தொடர்பு வரும் பொழுது இந்த பாதிப்பு தருகிறது. இது தற்போது சொல்லக்கூடிய அல்லது சொல்லி வந்த தகவல்கள் அனைத்தும்
நூல்களில் இருக்கும் தகவல்கள் மட்டுமல்லாமல் இதற்கு எல்லாவற்ற தகவலுக்கும் நடைமுறையில் நமக்கு வந்த ஜாதகங்கள் இதை சரி என்று அடையாளம் காட்டியிருக்கிறது என்பது மேலும் கூடுதலான தகவல். வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு அத்தியாவசியமானதாகவும் அதே சமயத்தில் அதீத முக்கியத்துவம் கொண்டதாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக நீங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் பகிருங்கள். இந்த தகவலுக்காக ஒரு மனிதன் காத்திருக்கலாம் அல்லது இதற்காக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவுகளை பகிருங்கள். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.